Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம மில்க் பேடா இன்ஸ்டன்ட் அண்ட் டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம saffron milk ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கிறேன். பத்து போல குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்சிடுங்க இருக்கட்டும். அடுத்து பேடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருகுனதும் 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் 3/4 கப், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் லம்ஸ்லாம் இல்லாத போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாம கிண்டிட்டே இருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஃப்ரான் மில்க் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஒட்டாமல் வரும் சைடில். அப்போ நம்ம நிறுத்திடலாம். ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க, அப்போ சாப்பிட்றப்ப ஸ்டிக்கி ஆகிடும். அவ்வளோதான். இது ஆறட்டும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் உங்கள் கையில் நெய் தடவிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இதில் நான் பிஸ்தா வைக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்போ இல்லை பாதாமோ எது வேணும்னாலும் வச்சுக்கோங்க. இதே போல் மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட்டான மில்க் பேடா ரெடி. இது நீங்கள் உடனே செஞ்சிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.